திருமூலரின் திருமந்திரம் 15. ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான் அருள் சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. இந்த சிவனே உலகை படைக்கும் ஆதியுமாயும் அந்தமாகியும் உடலை காத்து நின்று மாற்றம் செய்பவனாகவும் அவற்றில் உண்டாகும் வேதியும், அதாவது உடலை விரிந்து சுருங்கச் செய்பவனாகவும் நிறைந்து விளங்குகின்றான். அவற்றை கடந்து நிறைந்து விளங்குகின்றான். திருவருள் சோதியாகவும் இந்த குவிதல் இல்லாத இயல்போடும் சுருங்காததோர் தன்மையுள்ள குவிதல் இல்லாத இயல்போடும் மூளை செலுத்துபவனாகவும் என்றும் அழியாத தன்மையோடும், அதான் சுருங்காதோர் தன்மையினாக்க உள்ளான். சிவன் படைத்து காத்து அழித்து உயிர்களுக்கு நீதியுமாக அவருக்கான விளைவை ஊட்டுபவனுமாக நிற்கின்றான்.